ஆவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுங்காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடம் முள்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கர்த்தன் இயேசுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில்
பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவே என்று தேடி நாடி நம்பிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்தருளின கடைசி 7 வார்த்தைகள். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த முதல் வார்த்தை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதித்தார், அதை நடைமுறைப்படுத்தியும் காண்பித்தார் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அவர் தாமே செய்ய விரும்பாத ஒன்றை மற்றவர்கள் செய்யும்படி அவர் ஒருபோதும் கூறினது இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கேட்பதை தவிர, ஆனால் அவர் ஒருபோதும் பாவம் செய்யாததுனால அவர் அதை செய்ய தேவைப்படவில்லை. ஆனால் அதை மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொண்டு வரும்படிக்கு அவர் வந்தார். மத்தேயு 24:46 முதல் 47 நம்ம வாசிக்கிறோம். மேலும் மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். சத்துருக்களை கூட சிநேகியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அவர் அந்த மன்னிப்பை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். அவர் முதல் வார்த்தையாக மன்னிப்பை முக்கியப்படுத்தியது சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் அவர் முக்கியப்படுத்தினார். அது ஏனென்றால் அவரை சிலுவையில் அறைந்த அந்த ரோம போர் வீரர்களுக்காகவே அவர் முக்கியமாக இந்த ஜெபத்தை பண்ணினார். அவர்கள் அறியாமையினாலேயே இயேசுவையும் குற்றவாளி என்று யூகித்தனர். அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்களும் கூட அவருடைய மரணத்திற்காக பிரதான ஆசாரியர்கள் பக்கமாய் சார்ந்து விட்டனர். முழு கூட்டமும் அவர் உள்ளடக்கித்தான் முழு கூட்டத்திற்காகவும் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்ல, ஆனால் அந்த சிலுவையில் அறைதல் என்ற செயலையே தேவன் மன்னிக்கும்படிக்கு அந்த ஜெபம் ஒரு முழுமையான மன்னிப்பிற்கு, மனம் திரும்புதலுக்கு அவசியம் என்பதை அடையாளப்படுத்தியதை பார்க்கிறோம். மேலும் 2வது வசனம், நாம் சில வார்த்தைகளை மாத்திரம் தியானிப்போம். 2வது வசனம் லூக்கா 23:43 வசனம். இயேசு கள்ளனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசில் இருப்பாய் என்று இந்த வார்த்தை நித்திய மகிழ்ச்சியான மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடத்தை குறிக்கிறது. எந்த தனிப்பட்ட நபருமே ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை இந்த இடத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், பார்க்கிறோம். ஞானஸ்நானமே இல்லாம, எந்த சாக்கிரமந்துகளே இல்லாம, தேவாலயத்து கட்டளைகள் கூட இல்லாம, எந்த நற்செயல்களுமே இல்லாம அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அவன் உடனடியாக ரட்சிக்கப்பட்டு மரண நாளிலேயே பரதீசுக்கு சென்றான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் காத்திருக்க வேண்டியதோ பாவ கடன்களோ இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னிய அந்த ஒரே வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அவன் உயிரோடு வாழ்ந்திருந்தால் ஞானஸ்நானம் எடுத்து நற்செயல்களை செய்திருப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. அவைகள் இல்லாத அவனுடைய ரட்சிப்பு
ரட்சிப்பிற்கு அவைகள் அவசியம் இல்லை என்பதையும் காட்டுகிறது. முழுமையாக தேவனுடைய கிருபையினால மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலினாலும் விசுவாசத்தினாலுமே உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் எபேசியர் 8:2 பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. இது தேவனுடைய இலவசமான ஈவு. விசுவாசத்தின் மூலமாக அந்த மனம் திரும்புதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கல்லனுக்கு உருவாயிற்று. அதுபோல ஆண்டவர் அப்படி மனம் திரும்புதலையும் அந்த மன்னிப்பின் தேவன் மன்னித்து உடனே இரக்கத்தை கட்டளையிட்டார், ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதே போல தீத்து 2:3 பார்க்கும் பொழுது, புத்தியினர், கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகள் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடு பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்கள், பகைக்கப்படத்தக்கவர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது அவர் செய்த நீதியின், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கிருபையினாலே தான் நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருள பண்ணினார். மேலும் சத்திய வசனத்தினாலே தான் அவர் நம்மேல அன்பு கொண்டு, நம்மேல சித்தம் கொண்டு, சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வார்த்தை ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை மத்தேயு 27:46 45-46 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் முற்றிலும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றாம். இதுதான் தேவனுடைய திட்டவட்டமான ஒரு அடையாளத்தை குறிப்பிடுகிறது. இது ஆவிக்குரிய இருளின் ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியின் அந்த வியாபித்திருக்கும் பொழுது, அந்த இருள் வியாபித்திருக்கும் பொழுது, இயேசு பாவிகளுக்காக ஒரு நீதியான பாடுகளை அனுபவிக்கும்படியாக அந்த இருளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசித்ததை பார்க்கிறோம். உலகின் ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் இருளிலே மூழ்கடிக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவருக்கு தான் அந்த விலை தெரிந்திருந்தது. ஆதலால் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, ஆதலால் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். 46 அப்படி வாசித்தோம். 50 அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 22:53 அவர் சொல்லுகிறார், அவர் கடைசியாக ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக கடைசி நெருங்கி கொண்டிருந்த வேளையிலே, சிலுவையிலே அறையப்படுகிற அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், தினந்தோறும் நான் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருந்தேன், நீங்க என்ன பிடிக்கவில்லை, இதுவோ உங்களுடைய வேலை, இது உங்களுடைய வேலை, இது அந்தகாரத்தின் வேலை, இது அந்தகாரத்தினுடைய ஒரு அதிகாரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்தகாரம் என்று சொல்லி குறிப்பிட்டதை பார்க்கிறோம். அதனால் தான் அந்த 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரையிலும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பூமி எங்கு ஒரே அந்தகாரமாய் இருந்தது. இருள் ஃபுல்லா ஒரு மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டது. எங்கும் இருள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் 12:31 சொல்லுகிறது யோவான்,
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மேல பிதாவின் முகம் முழுவதுமாய் அவர் மேல பிரசன்னமாய் இருந்த அந்த முகம் கூட மறைக்கப்பட்டத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அங்குள்ள பாவிகளுக்கு தகுதியான, உலகமெங்கும் உள்ள பாவிகளுக்கு தகுதியான தண்டனையை அங்குள்ளவர்களுக்கு முக்கியமாக இயேசு சகித்துக் கொள்கிறார். பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். தேவனுடைய முகத்தின் ஒளி, அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை அவரை விட்டு போய்விட்டன. ஆதலால்தான் அந்த அந்தகாரம், இருள், என் தேவனே உம்முடைய முகமும் மறைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி கதறி அவர் கூப்பிடுகிறார். அவரை நொறுக்குவது பிதாவாகிய கர்த்தரின் சித்தமாயிருந்தது. அவர் நமக்காக பாவமானார். பாவத்திற்கு எதிரான அந்த கோபத்தை, அந்த ஆக்கினையை, அந்த தண்டனையை அவர் அனுபவித்தார் அந்த இடத்துல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்து நம்மையும் கூட குறித்து சொல்லும் பொழுது, நீங்க முற்காலத்துல அந்தகாரமாய் இருந்தீங்க, இப்பொழுதே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தபடினாலே வெளிச்சமாயிருக்கிறீங்க. இனிமேலும் அந்தகாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்படாம அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிறார். அதனால் பிதாவாகிய தேவனை எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரிக்கணும். உங்களுடைய மனதின் இருளின் அதிகாரத்தை, உலகத்தின் அந்த அந்தகாரத்தை, அந்த காரிருள் மூடியிருந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார் அல்லவா. அவர் நம்மேல் அன்பாய் தயவாய் இருந்து அவருடைய முக பிரசன்னத்தை நம்மேல் கட்டளையிட்டார் அல்லவா. அவர் உண்மையாகவே இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி விட்டார். அவர் சிலுவை புண்ணியத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் உட்பட்டவர்களாயிருக்கிறோம். இந்த இடத்துல வேதம் முழுசு நம்ம அலசி ஆராயும் பொழுது 2 பேதுரு 2:4 சொல்லுகிறது, அந்தகார சங்கிலிகளினாலே பாவம் செய்த தூதர்களை கூட தேவன் தப்ப விட மாட்டாராம். அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் யூதாவினுடைய புத்தகம் 17வது வசனத்துல என்றென்றைக்கு அவர்களுக்கு இருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அன்பின் விருந்துகள்ல கலந்து கொண்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் பயமின்றி கலந்து கொள்ளுகிறார்கள், தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். அவங்க தண்ணீரற்ற மேகமாய் இருக்கிறாங்க, இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அவங்க அமளியான நுரை தள்ளுகிற கடல் அலைகள், அவங்க மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாய் இருக்கிறவர்கள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, ஆண்டுடைய முகம் நமக்கு இமை பொழுது நான் மறைத்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இப்பொழுதும் சொல்லுகிறார். பிதாவினுடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டது போல தோன்றிற்று, அந்தகாரம் உண்டாயிற்று. இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் கூட, நீங்க அநேக இடங்கள்ல கைவிடப்பட்ட சூழ்நிலையில அல்லது தனித்திருக்கிற சூழ்நிலையில, ஆண்டவரே எங்களை கைவிடாதிருநாதா, என்னை கைவிட வேண்டாமப்பா, எங்களை கைதூக்கி எடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தால், உங்கள் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய இரக்கத்திற்காய் நீங்க கெஞ்சும் பொழுது
நீங்க கட்டாய ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அவர் உங்களை வரவழைத்து அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விடுவார். இருள் மேல இருள் உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. பாவத்தின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள் ஒன்றும் செயல்பட முடியாது உங்களுக்கு விரோதமாய். ஆதலால் விசுவாசத்தோடு எல்லா அந்தகார கிரியைகளிலிருந்தும் வெளியே வாருங்கள். முற்காலத்திலே நீங்க அந்தகாரமாய் இருந்தீங்க, அநேகர் வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இனியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. அந்தகார கிரியைகளை, கனியற்ற கிரியைகளை நீங்க பார்த்து விட்டு அதற்கு உடன்பட்டு விடாதிருங்க, அதற்கு உடன்படாதீங்க. அன்புள்ள இயேசுவே, இப்பொழுது அந்தகாரத்தின் கிரியைகள் யாவையும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். பாவத்தினால் உண்டானதான அந்தகாரம், பாவத்தினால் உண்டாகிறதான ஆண்டவரே அந்த காரிருள், அந்த பயங்கரம் ஆண்டவரே, அதனால உண்டாக போகிறதான நியாய தீர்ப்பு, இன்னும் ஆண்டவரே அதனால ஆண்டவரே யாரு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் போல வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா முற்றிலுமாக ஆண்டவரே உமக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக உம்முடைய சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே இப்பொழுதே கர்த்தருக்குள்ளாக வெளிச்சம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக. சகல இருளும் மறைவதாக, அந்தகாரம் எல்லாம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. அப்படியே நீ விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.